இன்னைக்கு சந்தையில் வந்ததுலேயே சரியான முரட்டு கிடாங்க. கிடான்னா கிடா தோரணையை பார்த்தீங்கன்னா அது மூஞ்சி கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு அவர் வச்சிருக்காரு பாருங்க. அவர் இடுப்பு உயரத்துக்கு அது காலை தூக்கி போட்டுச்சுன்னா எப்படி பார்த்தாலும் 10 அடியாவது இருக்குங்க. பார்க்க தான் எப்படி இருக்கு. கிடா சரியான முரட்டுக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா அந்த கிடா வெறும் 2 பல்லு தாங்க. இன்னைக்கு சந்தையில் வந்ததுலே தோரணையான கிடான்னா இந்த ஒரு கிடா தாங்க. அது மூஞ்சையும் அது சைஸையும் பாருங்கள் எவ்வளோ தோரணையாக இருக்குது பாருங்கள். அந்த கிடா உயிரடைக்கு எப்படி பார்த்தாலும் 40 கிலோ இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் உயிரடைக்கு தோராயமாக எப்படி பார்த்தாலுமே 40 கிலோ தாராளமாக இருக்கும். ஆனால் அவர் ரேட்டு எவ்வளோ சொல்லுதாரு தெரியுமா? 65 ரூபா சொல்லுதாருங்க. ஆனால் அந்த 65 ரூபாய்க்கு ஆடு 64,000 ரூபாய்க்கு கேட்டுட்டு, ஆனால் அவர் 1 ரூபா குறைக்க மாட்டேங்காருங்க. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த தோரணை கொண்டது எப்படி அழகாக ஜம்முன்னு அப்படி தடவை கொடுக்காரு பாருங்க. அப்படி எப்படி அவர் பக்கத்தில் எவ்வளோ தோரணை அடிக்கிறாங்க. இந்த ஆடு வாங்கி நம்ம வீட்டில் போய் ஆட்டுக்கு போட்டுக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா இந்த ஆடை நம்ம வாங்கி வீட்டில் அப்படி ரோட்டில் கூட்டு வந்தாலே 4 பேர் அப்படி பார்ப்பாங்க. அவ்வளோ தோரணைங்க. தோரணை பாருங்கள் அப்படி சிங்க மாதிரி இருக்கு பாருங்கள். அப்பா சரியான கிடாங்க. அவர் கேட்ட அமௌண்ட்டுக்கு 1000 ரூபாய்க்காண்டி இந்த ஆடை அப்படியே நின்றுச்சு சந்தையில். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் ஒரே முடிவாக இருக்கார். எனக்கு 65 ரூபாய்க்கு 1 ரூபா குறைச்சி நான் வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்காருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு வீடியோக்குள்ளே போகும்போது உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி நன்றி நன்றி.